சோறா பொங்கி வச்சிருக்க சோறு வேணா வெயில்ல மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியாம வாய்க்கு ருசியா ஒரு குழம்பு வைக்க தெரியல. மனுஷன் சாப்பிடுவானா இதெல்லாம்? ஆமாண்டா, உங்களுக்கு எல்லாம் வர வேண்டிய வந்து ஆக்கி வச்சா குழம்பு கழுத மூத்திரமா இருந்தா கூட வாய் கசக்காது. ஏதோ வயசான காலத்துல செஞ்சு வைக்கிறாள்னு சந்தோஷப்படாம ஒன்ன சொல்லி குத்தம் இல்லப்பா, எல்லாம் வயசு கோளாறு இப்படி பேசுது. அத்தா என்ன பாத்துட்டு இருக்க? வயிறு பசிக்குது, குடு குடு குடு. என்ன பண்ணிருக்க? வாய்க்கு ருசியா பண்ண தெரியாதா? ஆஹா ஆஹா அத்தா, கைப்பட்டாலே நெய்யாட்டம் மணக்குது அத்தா. வாழ்நாள் பூரா உன் கையில தான் சாப்பிடணும். இந்த வர ஆடு மாடு நிலத்து மேலேயும் ஆத்தா மேலேயும் தான் உயிரா கிடக்குறான். இவனுக்கு நம்மளா பார்த்து ஒரு கால் கட்டு போடுற வரைக்கும் 4 பல்லுவ மாதிரி எனக்கு ஒருத்திய கட்டி வைனி நான் வாய் திறந்து கேட்க போறது இல்லை. அண்ணா என்ன புரோக்கர் என்ன? என்னப்பா, என்ன விஷயம்? அவசரமா ஒரு போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறேன், அப்புறம் பார்க்கலாம். அண்ணே நீங்க வரலனாலும் பரவாயில்ல, உங்க அசிஸ்டன்ட் அனுப்பி வைங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் 1 2 3 சொல்றதுக்கு முன்னாடி ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லணும்னு. விடுவனா? ஸ்மைல் ப்ளீஸ். அறிவட்ட முட்டான் சிறா. டேய் ஐயோ ஏமா ஐயோ ஐயோ என்ன டேய், போட்டோ எடுக்கிற லட்சணமானது. ஏற்கனவே எரியிற வீட்டை என்னையடா ஊத்துற? ஐயோ விட்டுருங்க. என்னத்தா கையில புரோட கிளம்பிட்ட? வீட்டுல கொஞ்சம் நெத்திலி கருவாடு கிடந்தது, குழம்பு வச்சேன். இந்த பாவி மனுஷன் தான் ஒண்டி கட்டே கிடந்து கஷ்டப்படுறாரு. என்னைக்குதான் நல்ல சோறு சாப்பிட்டு இருக்காரு. அதான் இன்னைக்காவது வாய்க்கு ருசியா சாப்பிடட்டேமே. அந்த அண்ணன் காவடி போயிலுக்கா, உனக்கு ஒரு வேலை இல்லாதா? இந்நேரத்துக்கு வீட்டை பூட்டிட்டு இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு? ஆத்தா பாத்துக்காத்தா. அடப்பாவி மனுஷா, காலையில என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீர்னா நான் வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சிருப்பேன்ல. இப்படி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டு கிடக்குறீரே. இப்படி கட்டப்படணும்னு என் தலையில எழுதியிருக்க. தலை எழுத்தை யாராலும் மாத்த முடியுமா? வாலிப வயசு, இள ரத்தம், கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பின்னாடி தள்ளாடி போற காலத்துல ஒரு துணை வேணுங்கிற நினைப்பே இல்லாம போச்சேன். நம்மள பெற்றவங்களால காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பங்கி வச்சிருந்தாங்கன்னா கடைசி காலத்துல இப்படி கஷ்டப்படுவேனா? ஆமா, பெத்தவங்க நீங்க தான் பாத்து வைக்கணும். காலகாலத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலன்னா அந்த அண்ணக்காவடி பையன் மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான். சுந்தரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சொல்லிட்டீங்கல்ல. சுந்தரத்தோட மனசுக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாத்துறேன். அப்ப நான் வரட்டுமாட்டா? இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. சுத்தி 8 கிராமத்துல உங்க அப்பா பார்த்து முடிச்சு வைக்காத கல்யாணமே இல்ல. உன்னை பார்த்தா அப்படியே உங்க அப்பா சாயலே. காசை கையில வாங்கிட்டல, பட்டுன்னு வேலையை முடிக்கணும். வராத்தா? அத்தா என்னடா என்ன முழிக்கிற? புள்ள முழிக்கிற மொழி பேடுறதுக்கு தானே, பெத்தவளுக்கு தெரியாதான்னு சொல்லி தொலை. பொண்ணு ஆராத்தா? ஆசைய பாரு, ஆசைய. பொண்ணே இப்பதான் பாக்க சொல்லிருக்கேன், அதுக்குள்ள பொண்ணு யாருன்னு கேட்டா யாருக்குடா தெரியும்? அவ எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? இவங்க தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது டீச்சர், பாடம் எடுக்க வந்திருக்காங்க. ஏண்டா, இவ இவ்வளவு அழகா இருக்கல, இவளை கட்டிக்கு போறவன் கொடுத்து வச்சவன் தான். இவளை யாரா கட்டிப்பாங்க? பட்டணத்துல ரீஜன்ல பேண்ட் ஷர்ட் போட்ட வக்கீல் மாறுங்க, டாக்டர் மாறுங்க கட்டிப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா நமக்கெல்லாம் இல்லங்கிற.
டேய் நல்லா உள்ளுக்குல்றா. வேணாம்டா. முதல்ல அப்படிதான்டா இருக்கும், போக போக சரியாயிடும்டா. வேணாம்டா, எங்க அப்பா திட்டு வர்றா. உங்க அப்பனே பொறுக்க தம்மடிக்கிறாரு, அவர் எப்படி அவனை திட்ட முடியும்? தைரியமா இருடா. குள்ள தலையில புகறா. ஏன் தலையில விடு? டேய் ஏன் தலையில? டேய் இழுத்து விடுறா. ஆமா, நீங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போல? பள்ளிக்கூடத்துக்கு போனா வாதியார் மாருங்க பொண்டாட்டி மேல இருக்க ஆத்திரத்தை எல்லாம் எங்க மேல காட்டுறாங்க. நாங்க எவ்வளவுதான் அடி பொறுக்க முடியும்? பாருங்க, இவன் அடி வாங்கியே குறுங்கி போயிட்டான். இனி ஜென்மத்துக்கும் வளர மாட்டான். அதனால நாங்க புண்பட்ட மனுஷன் புகை போட்டு அது இருக்கோம். இத பாருங்க, இனிமேட்டு பள்ளிக்கூடம்ன்ற பேச்சு எடுத்தீங்க எங்களுக்கு கெட்டக்கும் வரும். ஆமா, நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது டீச்சர். ஏண்டா டீச்சர்னு சொன்னது ஓடவா செய்றீங்க? நான் பாடம் எடுக்கிற விதத்துல நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன்னு சொல்லல. புது பூக்கள் ஒரு மெட்டெடுத்து இசை பாட, சொட்டுகின்ற புது தேனில் இளவண்டு வந்து விளையாட, காத்து காத்து தினம் காத்து புது காத்தும் வந்தாச்சு, பார்த்து பார்த்து எதிர்பார்த்து புது பாட்டும் வந்தாச்சு. காதோரம் பாட்டு சத்தம் காலை மாலை கேட்கும், காட்டோரம் பாட்டு கேட்டு 100 பூக்கள் பூக்கும். தொடுவானம் தொட போகும்போது தூரம் தூரம் போகும், இருந்தாலும் அதை தீண்டி பார்க்கும் காலம் வந்து சேரும். காத்து தினம் காத்து புது காத்தும் வந்தாச்சு, பார்த்து பார்த்து எதிர்பார்த்து புது பாட்டும் வந்தாச்சு. பொன்னந்தி நேரம் பூவாவது, பின்னாளில் ஒரு பிஞ்சாவது, பிஞ்சு மெல்லத்தாம் முத்தி காயாவது, தித்திக்கும் நல்ல கனியாவது, நான் போட்ட தோட்டங்கள் பிள்ளைகள் கூட்டங்கள் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி, நான் ஒரு தென்றல் என்று பாடிடும் பாடல் ஒன்று காலை மாலை இனிமை. பாட்டு சத்தம் காலை மாலை கேட்கும், காட்டோரம் பாட்டு கேட்டு 100 பூக்கள் பூக்கும். தொடுவானம் தொட போகும்போது தூரம் தூரம் போகும், இருந்தாலும் அது தீண்டி பார்க்கும் காலம் வந்து சேரும். பொன்னாகும் நிலவுக்கு பாதை போடும், நீ அங்கு வீடு கட்டு, போவோம் பயணம். கத்து கத்து தினம் கத்து புது காத்தும் வந்தாச்சு, பார்த்து பார்த்து எதிர்பார்த்து புது பாட்டும் வந்தாச்சு. காதோரம் பாட்டு சத்தம் காலை மாலை கேட்கும், காட்டோரம் பாட்டு கேட்டு 100 பூக்கள் பூக்கும். தொடுவானம் தொட போகும்போது தூரம் தூரம் போகும்,
ஆமா, ஊருக்கெல்லாம் பொண்ணு பாக்குறீங்க. ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு. இதாண்டா பொண்ணு அப்படின்னு என்னைக்காவது காமிச்சிருக்கீங்களா? உட்கார்றா. இந்த பார், உன் டேஸ்ட் என்னன்னு சொல்லு. என் மைண்ட்ல இல்ல, என் கைவசமே ஒண்ணு இருக்கு. அது உனக்கு சூட் ஆமான்னு யோசிச்சு சொல்றேன். நான் களைச்சு போய் வீட்டுக்கு வந்தா எட்டக்கு மட்டக்கா பேசக்கூடாது. கவலையே படாத, ஒரு வார்த்தை பேசாது. வாயில்லா ஜீவன். அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் இந்த பெட்டு காப்பி கிட்டு காப்பி எனக்கு பிடிக்காது. ஒரு கிளாஸ் பால். ஒரு டம்ளர் என்ன? காலையில 2 லிட்டர், சாயங்காலம் 2 லிட்டர். உன் இஷ்டம் போல உறிஞ்சிக்க. அப்படின்னா பெரிய இடம்னு சொல்லுங்க. பக்கத்து ஒரு பண்ணையில இருந்தது இல்ல, சோசியார சொன்னானே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு சுக்கரத்தை அடிக்கும்னு. அப்புறம் என்ன இந்த நகை நட்டு சங்கிலி? சங்கிலியா? வடம் மாதிரி கனமான சங்கிலியா போடுவாங்க. இது பவுன் கணக்கு இல்லடா, கிலோ கணக்கு. கழுத்துல இருந்து கால் வரைக்கும் தொங்கும். ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். அப்புறம் என்ன அடிக்கடி சேலை எடுத்து கொடு, ஜாக்கெட் எடுத்து கொடு, பாடி எடுத்து கொடு, பாவாடை எடுத்து கொடுன்னு கேட்க கூடாது. துணியா? துணியே போடாது. துணிங்கிற பிரச்சனையே இல்ல. ஓஹோ, பெரிய இடம் இல்ல, துணி மேல அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன பொண்ணு பேர் என்ன? செண்பகம். அப்புறம் என்னன்னா இந்த சொந்தக்காரங்க இந்த காரெல்லாம் வரக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ஒருத்தரும் வரமாட்டாங்க. வயல்ல பார்த்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதெல்லாம் சரிண்ணே. பொண்ணு நம்ம நேரத்துக்கு சரியா இருக்குமா? பக்கத்துல நின்னு வச்சுக்க, நீ எது அது எதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே மெர்ஜ் ஆயிடுவீங்க. ஐயோ, அசத்தி பிடிங்க. போட்டா கொடுங்க. வர்றா உனக்கு